கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் மாணவி பிரேமாவுக்கு தென்காசி கழுநீர்குளம் கிராமத்தில் வீடு கட்டும் பணியானது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அதனை முதலமைச்சர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். தென்காசி கழுநீர்குளம் பகுதியில் மாணவி பிரேமாவுக்கு கட்டப்படும் வீட்டினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கணேஷ்குமார் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கணேஷ்குமார், விவரம். வணக்கம் தனலட்சுமி. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை நெல்லையிலிருந்து புறப்பட்டு தென்காசி மாவட்டத்திற்கு வருகை தந்தார். அவருக்கு ஆலங்குளம் நுழைவாயில் பகுதியில் அமைச்சர்கள் மற்றும் 3 மாவட்ட கட்சி நிர்வாகிகளால் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அந்த வரவேற்புகளை பெற்ற பின்னர் அங்கிருந்து அவர் சாலை மார்க்கமாக சுரண்டை அருகே உள்ள கழுநீர் குளம் அருகே வருகை தந்தார். அங்கு கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் வீடு வரும் நான் முதல்வன் திட்டத்தில் படித்து சாதனை படைத்த மாணவி பிரேமாவின் இல்லத்திற்கு செல்வதற்காக அங்கு சென்றார். அங்கு கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்ததுடன் மாணவி பிரேமாவுக்கு தொலைபேசி மூலம் பேசி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாடினார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து புறப்படும் அவர் ஆய்க்குடியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கென அமைக்கப்பட்டுள்ள சிகிச்சை மையமான அமர் சேவா சங்கத்திற்கு சென்று அங்குள்ள மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடுகிறார். இதனைத் தொடர்ந்து அவர் நேராக ஆய்க்குடி அருகே உள்ள அனந்தபுரம் பகுதியில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்பதற்காக வருகை தர இருக்கிறார். இங்கு சுமார் 2,44,000 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு முதல்வர் வழங்க இருக்கிறார். இதற்காக சுமார் காலை 10 மணி முதலே ஏராளமான பெண்களும் ஆண்களும் மகளிர் குழுவினரும் சுமார் 20,000க்கும் மேற்பட்டோர் இங்கு வருகை தந்து காத்திருக்கின்றனர். அவர் வருகை தந்ததும் விழா துவங்கி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதுடன் மாவட்டத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடப் பணிகளை திறந்து வைத்து புதிதாக கட்டப்பட உள்ள கட்டிடங்களுக்கு அடிகள் நாட்ட இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.